ஹாய், அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் ஒரு தீபாவளி பொழுதில் உங்களை நான் சந்திக்கிறேன். எப்படி எல்லோரும் இருக்கிறீங்க? சோமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தரிசிக்கிறதுக்காண்டி ஆவரங்கால் சிவன் கோயிலுக்கு நேற்றைய தினம் போயிருந்தோம். இதான் அந்த சிவன் கோயில். அந்த ஆவரங்கால் சந்திக்கங்கால இருக்கிற இந்த கோயிலில் இப்போ புனருத்தானம் செய்கிறத நாங்கள் தெரியும், ஆனால் முடிஞ்சிருக்குமென்ற நினைவில் நாங்கள் போட்டோம். ஒரு அழகான கோயில் திருப்பக்கட்டுவடுது. இந்த உட்புறத்தை நான் காட்டுறேன். இந்த புனருத்தானம் செய்தால் போல் நான் கட்டாயம் இதை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவேன். இந்த கோயிலை முறைப்படி பூஜை செய்கிற ஒரு கோயில். நான் நினைக்கிறேன் கோப்பா கோட்டத்தில் இந்த சிவன் கோயில் கொஞ்சம் பிரசித்தமான கோயில். அச்சுவேலி, புத்தூர், நீர்வேலி பக்கத்தில் இது ஒரு கோயில் தான் இருக்குது. இந்த மூலஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உடைச்சி செய்வடுது. பின்னாலே ஒரு மண்டபம் தெரிகிறதையும் பாருங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இருந்த பகுதிகள் தான். இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ தற்காலிகமாக இந்த கொட்டில் மாடி இருக்குது. இதில் தான் சுவாமிக்கு நித்திய பூஜை நடக்கிறத இங்கே உள்ளவ சொல்லினோம். இது பைரவ இல்லை, இது முருகன் கோயில். முருகன் இருக்கிறார். இது சிவன் கோயில் என்றபடியாக சிவனுக்குரிய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்குது. இதில் தான் பூஜை தற்போது நடைபெறதுக்கான இதுகள் காணப்படுது. இதில் ஒரு நோட்டீஸ் போட்டு கொண்டு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த பெரிய விசாலமான பரப்பு இந்த சிவன் கோயில் தென்னத்தை நல்ல அழகாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நாங்கள் முறையாக தரிசிக்க இல்லைண்டியா நல்ல நாள்லேன்றதுக்காக நாங்கள் போனதுக்கு எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இதுதான் வாசல். மிக அமைதியான சூழல். இதில் ஆலய திருப்பணிக்கான போட் இருக்குது. கட்டாயம் இதை பார்க்குற மக்கள் கோப்பை கோட்டத்துக்கு இருந்தால் ஆவரங்கால், புத்தூர், நீர்வேலி அப்படி இடங்களில் சிறுபட்டி இருந்தால் இதுக்கான ஆலயத்துக்கு உங்களான பங்களிப்பை நீங்கள் கட்டாயம் வழங்க வேணும். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு சிவன் கோயில். மற்றது நீங்கள் சிவராத்திரி அந்த விரதங்கள் பிடிக்கிறதுக்கு இது மிகச்சிறப்பாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது. இந்த இடங்களில் தான் அந்த எள்ளெண்ணெய்க்கெல்லாம் நாங்கள் அதுக்கான காசு அந்த எள்ளெண்ணெய் வேண்ட இடம் மடப்பள்ளின்னு சொல்லலாம். இது வளவு பக்கம் நல்ல ரம்மியமான சூழலில் தான் இந்த கோயில் இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் கட்டாயம் இன்னொரு கோயிலுக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். இது நீர்வேலியில் இருக்கிற கதிர்காம கோயில். இது மிக அழகான கோயில். இதுக்கு முதல் நான் காட்டாதபடியாக இந்த கோயில் பிறப்பை நான் காட்டுறேன். இது கந்தசாமி கோயில்னு சொல்லப்படுது. நீர்வேலி சந்தி கடந்து வரலாம். இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலேருந்து நோக்கி வந்தால் இதை தரிசிச்சுட்டு தான் நீங்கள் வருவீங்க. இதுவும் ஒரு அழகான கோயில் உண்டு. அங்கே இதுவும் இப்போ கிட்டடியில் தான் அந்த புனருத்தானம் செய்தது. இதுக்கும் கூடின சிறப்பு அம்சம் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் இந்த திருவிழா நேரம் உங்களுக்கு கூட்டி கொண்டு போயிருக்கேன். இதுக்கான வரலாறு நான் சொல்கிறேன். மிக அழகாக இப்போ புனருத்தானம் செய்து நல்ல வண்ணம் பூசி நல்ல கதவு இதுகளோடு இருக்குது. தேவாரங்கள் எல்லாம் எழுதப்பட்டு மிக அழகான வடிவத்தில் காணப்படுது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேவாரங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. இது 2வது கோயிலாக உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். மூலஸ்தானம் இது முருகன். இது நீர்வேலியில் இது இன்னொரு புகழ்பெற்ற கந்தசாமி கோயில்னு சொல்லப்படுது. இங்கே தான் முதல்ல தேர் என்ற சில அம்சங்கள் இந்த கோயிலில் யாழ் மாவட்டத்தில் புதுசாக கொடுக்கப்பட்டதை சொல்லியிருக்கு. அதுக்கான முழு தகவல் எடுத்த உடனே நான் அடுத்த வீடியோவில் இதை தனியாக எடுத்து உங்களுக்கு அதை தரேன். இது சுற்றுப்புற சூழல் பாருங்க. ஒரு 4-5 மணி போல் எடுக்கப்பட்டது. கொஞ்சம்
மங்கலான தன்மையில் தான் இருக்குது இந்த வீடியோ. கட்டாய நீர்வெளியில் உள்ள மக்கள் இதை பார்க்க உங்களுக்கு என்ன சிறப்பம்சம்னு மேலதிகமாக நீங்கள் என்ன கூறினா அடுத்த வீடியோ போடிக்க அதையும் போடுவேன். பாருங்கள், இதுவுமே அழகான கோயிலாக தான் இருக்குது. கந்தசாமி விளையாண்டா எல்லாருக்கும் தெரியும். நீர்வெளியின் மத்தியில் காணப்படுது இந்த கோயில். அயல்புறம் எல்லாம் ஒரே குடிமக்களாக தான் இருக்குது இந்த கோயில். பிள்ளையார் பெருசாக இன்னும் முடிய அந்த கடவுள்களை இப்போ தான் புனர்தானம் செய்தபடியாக பெரிய அளவில் அந்த சுவாமியெல்லாம் வைக்க இல்லையன்றது தெரியுது. மற்ற கோயிலோடைய ஒப்படைக்கு ஏதோ கூட பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் உங்களோட சண்டேஸ்வரர், கடைசியாக கும்பிட்ற கடவுள். இந்த கோயிலை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். நீர்வெளியில் இது பத்தித்துறை வீதியிலே அமைஞ்சிருக்குது. எல்லாம் நல்லா அந்த என்னென்ன கலர் தீட்டப்பட்டதால் நல்ல ஒளி வண்ணமாக மினுங்குது. போகாத நீங்கள் இதை கும்பிட்டா தானே உங்களுக்கு அந்த கந்தசாமி கோயில் அருள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இந்த கோயிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டா ரோட்டு கரையில் இருக்குது, கொஞ்சம் உள்ளுக்க இருக்குது. ரோட் சைட்லேருந்து பார்க்கவே தெரியும். கூட தூண்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரி. இது நவக்கிரகங்கள். பாருங்கள், இதுதான் முருகன் வள்ளி தேவையான இருக்கிற காட்சி இருக்குது. இதான் மூலமூர்த்தி. இது வாசல்புறம். இப்போ பார்க்குறீங்க நேரடியாக. மூலமூர்த்தியாக கும்பிடுங்க. எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைக்க வேணும், எல்லாருள்ளும் கிடைக்க வேணும். நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதே பெரிய ஒரு இன்பம். அது எல்லாருக்கும் கிடைக்க வேணுமென்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஐயர் மிகச்சிறந்த ஐயர், மிக ஒரு பண்பான ஒரு ஐயர். போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இயல்பாக எல்லார்ட்டையும் குடநெறிகளை கேட்டு தான் செயல்படுறார். திருப்ப வாசல் பக்கத்தை பார்க்குறோம். இந்த வீடியோ பற்றி கட்டாயம் நீங்கள் குறிப்பிடுங்க.